ஒரு பெரிய கைதோட லெட்ஸ் வெல்கம் our favorite darling Nirosha ma'am to the stage. So அந்த அவார்ட் யாருக்கு போகுது, என்ன டைட்டில் அப்படிங்கிறது வேற ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்குல்ல. ஸ்ட்ரைட்டா ஏவி பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? Okay. Over to the AV please. The Behind Woods Gold Icon Award for the Golden Icon of Television, Deepa Venkat. அனைவருக்கும் வணக்கம். ஆஹா, நல்ல குரல், எனக்கு இருந்திருக்கலாம். பிஹைண்ட் வுட்ஸ்க்கு நன்றி. முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஐக்கன் அப்படிங்கிற மாதிரி அந்த டைட்டில் கேட்கும்போது ரொம்ப சரியலாக இருக்குது. ஐ மீன் இட்ஸ் ஹார்ட் டு பிலீவ். தேங்க்யூ ஸோ மச். அது முக்கியமாக டெலிவிஷன் ஐக்கன் அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்கீங்க. நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. மிக்க நன்றி. தேங்க்யூ. நிச்சயமா சூப்பரான ஒரு வீடியோ ஒன்று வருது மேம் எல்இடியில். யாரு மேம் நீங்க? ஆக்டிங், டப்பிங் ஆர்டிஸ்ட், ஜிம்மர்ல எத்தனை விஷயங்கள் பண்றீங்களே, எப்படி உங்களால முடியும்? வெயிட் லிஃப்ட் இது எதுக்காக? ஒரு ஜெனரல் ஒரு இத மெயின்டைன் பண்றதுக்காகவா? இது நீங்களே சொல்லுங்க. பிடிச்சு பண்ற ஒரு விஷயம். நம்ம வொர்க் அவுட்னு போனோம்னா அந்த வீடியோ எடுத்து ஜிம்ல வந்து அத ரீலா எடுத்து போட்டாங்க, அவ்வளவுதான். பட் உண்மையிலேயே எந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லயும் பண்ணாத ஒண்ணு இப்போ நம்ம இங்க பண்ண போறோம். லைவா வெயிட் லிஃப்டிங் பண்ண போறாங்க தீபா வெங்கட் அவர்கள். ஆஹா, ஐயோ மேம், உண்மையிலே கொண்டு வராங்க. தூக்கிட்டு வரும்போது ரெண்டு பேர் எடுத்துட்டு வராங்க. மேம் இது உண்மையிலேயே வா இல்ல சும்மா பிளாஸ்டிக்கா? குரேஷியவை ட்ரை பண்ணி பாரு. ஆமா மேம், உண்மையிலேயே மேம். நீங்க இவ்வளவு சின்ன வெயிட் கொண்டு வந்திருக்கீங்க. சின்னதா? அவன் ஒரு இன்ச் கூட நவுத்துல குரேஷி. இப்போ நிறைய பேர் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது அது தூக்கும்போது ஏதாவது பாடுவாங்க இல்ல ஏதாவது ஸ்லோகன் மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் நீங்க சொல்லணும்னா அந்த மைக் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பிரீதிங் மட்டும் தான் பாத்துக்கணும், வேற எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஓகே மேடம், ரைட், ரெடி, 3 2 1. இந்திய யூடியூப் வரலாற்றில் முதல் முறையாக தூள் படத்துல பறவை முடியுமா? இதையா நைட்டு பூரா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு தட்டி விட்டு போவாங்களே, அந்த மாதிரி அசால்ட்டா பண்றீங்களே மேடம் நீங்க. குரேஷி, இந்த இடத்துல உங்களோட மாஸை நீ ப்ரூவ் பண்ணியா? மேம் இது ஈஸியா தூக்கிட்டீங்க. இந்த ஒலிம்பிக்ல வர்ற மாதிரி வெயிட் ஏத்தலாமா அடுத்த ரவுண்டுக்கு? ஐ டோன்ட் மைண்ட். யூ டோன்ட் மைண்ட்? இப்படி எல்லாம் வெயிட் வச்சிருக்கீங்களா? கொடுங்க. இங்க பாருங்க, உங்களுக்காண்டி ஸ்கூல் குழந்தைங்க கார் டயர் எல்லாம் கழட்டிட்டு வந்திருக்கும். என்னடா கோலம் போட ரெடி ஆகுற மாதிரி ரெடி ஆவறீங்க, ஆனா வெயிட் லிஃப்டிங். Thanks a lot. சூப்பர். வாட் an extra curricular activity. ஒரு பெரிய கைது. Dude, this is not an extracurricular activity. என்ன மாதிரி பீஸ்க்கு அதுதான் எக்ஸ்ட்ரா. இருக்கு. மேடம் அங்க ஒரு பீஸ் போய் சேர நிலைமையில இருக்கு. என்னாச்சுடா? ஏன்டா ஸ்டேஜ் இப்படி இது பண்ணி வச்சிருக்க? I didn't expect this. நிறைய விஷயம் வச்சிருக்கோம் மேம். இப்போ ஆக்சுவலா ஒரு எல்இடி செக்மெண்ட் ஒன்னு இருக்கு. ஆதர் வேற உன்னை பக்கத்துலயே வச்சுக்கின்னு ஜானி கட்டிக்கிறியா மானை கட்டிக்கிறியானா குத்த முள்ள நெஞ்சு குறுகுறேன்னு ஆயிடுதுல. இந்த டைலாக மேடம் இப்போ லைவா கேட்கணும்னு ஃபேன்ஸ் டீம் எல்லாம் ஆசைப்படுறாங்க. ஸோ திரும்ப அந்த ஒரு டைலாக் மட்டும். ஆக்சுவலி சென்னை ஸ்லாங் வந்து எனக்கு ரொம்ப மோசமாக தான் வரும். நான் இப்போவே சொல்லிடுறேன். அதனால ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுங்க. ஏன்னா நான் என்ன பொதுவாக நடக்கிறது தான். பாத்துரு வேற சும்மா இல்லாமல் ஜானை கட்டிக்கிறியா மானை கட்டிக்கிறியான்னா குத்த முள்ள நெஞ்சு குறுகுறேன்னு ஆயிடுதுல. அப்படியே கேட்ட மாதிரி இருக்கு.
அப்படியே தான் இருக்கும். ஆமா அப்படியே இமேஜின் அவங்க நயன்தாரா மேம் ஃபேஸ் நம்மளோட வாய்ஸ் அப்படியே. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் மேம், இந்த சிங்கர்ஸ் தான் இருப்பாங்க, அப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்கல்ல, இந்த வாய்ஸ்க்கு எதுவும் ஆஃப் பண்ண அடிக்கடி ஐஸ்கிரீம்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் உண்மையா? ஒருத்தருக்கு ஒரு விஷயம் அலர்ஜி, ஒருத்தருக்கு ஒரு விஷயம் அலர்ஜிலாம் கிடையாது. அதனால நல்லா சாப்பிடலாம், என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம குரல் அது நம்மளோட ப்ரொஃபஷன் அப்படின்னுட்டு வரும்போது அதுக்கு ஒரு டிசிப்ளின் ஒன்று மெயின்டைன் பண்ணலை அப்படின்னாக்கா நம்ம அதில் இருந்து பிரயோஜனம் இல்லை. அதனால் ஒரு சில கைட்லைன்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதை சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன்ட்டுலாம் இருக்க மாட்டேன். ஐ ட்ரை டு குரலை டிஸ்டர்ப் பண்ணாமல் எது பண்ணணுமோ அதை பண்ணுவேன், அவ்வளோதான். இவங்க குரல் அட்வைஸை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குல்ல குரேஷி? கரெக்ட், கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல. விட்டா பேசிட்டே இருப்பேன். மறுபடியும் ஒரு எல்இடி ஒன்று இருக்கு, அதை பார்த்துடலாம். ஓகே. அப்பா ஆக்சுவலி பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க இல்லையா அவார்ட் ஃபங்க்ஷன்? எஸ், ஸோ அவங்களையும் வந்து ஸ்டேஜ் ஏற்றி இந்த சந்தோஷமான மூமெண்ட்ஸை ஃபேமிலியாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். என்ன ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாலுமே பேரண்ட்ஸோட சப்போர்ட் இஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இவ்வளோ நாளாக இவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இந்த அவார்ட் வந்து எக்ஸ்ட்ரா அவங்களோட இதில் ஒரு ஷெல்ஃபில் ஆட் ஆகக்கூடிய இன்னொரு அவார்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கி குவிச்சிருக்காங்க. இந்த ஹாப்பியான மூமெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அவ கொஞ்சம் நடிக்கலையேங்கிறது மட்டும் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கு. பாருங்க அவங்க கேக்குறாங்க, அந்த வருத்தம் எங்களுக்கும் இருக்கு. டெலிவிஷன் பொறுத்த வரைக்கும் ஷூட்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் போயிட்டு வருது, எல்லா இடத்துலையுமே வந்து இன்னி வரைக்கும் நான் வந்து என்னோட கோ ஆர்டிஸ்ட் யாரை மீட் பண்ணாலுமே முதல்ல வந்து நீ எப்படி இருக்கேன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அப்பா வந்து கூடவே இருப்பார், என்னை எங்கேயுமே தனியாகவே போக விட மாட்டார். ஷூட் கவர் தான் கூட்டிகிட்டு போவார் அண்ட் ஷூட் முடிகிற வரைக்கும் என் கூடவே இருப்பார். ஹி லிட்ரலி பி லைக் அ ஷேடோ. நான் வந்து என்ன எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் டீஸும் பண்ணுவாங்க என்ன நீ சின்ன குழந்தையா அப்படின்ட்டு. வீட்டில இருந்து தான் ஃபுட்டு கொண்டு வருவேன். அம்மா எனக்கு மட்டும் இல்லாமல் ஷூட்டில் என் கூட இருக்கிறவங்க அவங்களுக்கும் வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நாளைக்கு இன்னைக்கு அம்மா என்ன செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க. ஸோ என்டையர் டேக்கு வந்து ஃபுட்டு கொண்டு வருவோம். வி ஆர் நாட் அ வெரி ரிச் ஃபேமிலி அண்ட் ஆல், லைக் விதவிதமாக சமைச்சு ஃபேன்சி காரில் வி ஆர் அ வெரி நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அண்ட் என்னை வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ வந்து அம்மா அப்பா வந்து ரொம்பவே பாடுபட்டிருக்காங்க. வாட் எவர் ஐ ஆம், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தெம். அவ்வளோதான் சொல்ல முடியும். சூப்பர். சோ நீங்க ஜிம்ல பண்ற அந்த வீடியோஸ் தான் எடுக்கிறது இவங்க ரெண்டு பேர்ல அப்பா தான் அந்த போட்டோகிராஃப்லாம் நிறைய வந்து மேம் வந்து நிறைய எடுக்கிறது. அப்படியா? நிறைய எடுப்பார். நான் ரெடியாக இல்லாதப்போ தான் ஃபஸ்ட்டு எடுப்பார். பட் ஹீ இஸ் வெரி ஸ்வீட், ஹீ லவ்ஸ் மீ அ லாட். அவருக்கு பேசுறதுக்கு ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும் ஸ்டேஜில், அதனால எதுவும் சொல்லலை. ஹி கெட்ஸ் வெரி எமோஷனல். தே ஆர் த பேக் போன் ஆஃப் மை ஃபேமிலி. அவ்வளோதான், ரெண்டு பேரும் மை சிஸ்டர் அண்ட் மை ஹோல் ஃபேமிலி. யா, சூப்பர். ஸோ இப்படி ஃபேமிலியாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி ஹாப்பியாக நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சாதிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிகாமிஸ் டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பா. ஆனால் அப்பா பேசாமல் போனால் என் மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஒரு சில வார்த்தைகள் டாடி. தேங்க்யூ ஸோ மச். ஆஹா, ஒரு வார்த்தை அதுக்கு தான் கேட்கக்கூடாது. ஒரு நிமிஷம் பேசுங்கன்னு கேட்டதுன்னா அவர் ஜாஸ்தியாக பேசுவார். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய கைத்தல் ஃபார் நம்மளோட தீபா வெங்கட் அவர்களுக்காக. இன்னும் நிறைய விஷயங்கள் இதே மாதிரி நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு. தேங்க்யூ டு ஆல் யூ வண்டர்ஃபுல் பீப்புள். தேங்க்யூ. ஒரு பலத்த கைத்தறல் கொடுத்துடலாம்.